கார்த்திக் தீபா சீரியல் ஜூன் 28 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம தீபாவை காமிக்கிறாங்க. தீபா வந்துட்டு ரம்யாட்ட கேட்குறாங்க, ரம்யா இந்த பரிகாரத்தை நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு தீபா, அவர் சொல்லும் போதே இந்த பரிகாரத்தை நினச்சி பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. உனக்கு நீச்சல் தெரியாதுன்னு வேற சொல்கிற, அதனால் இந்த பரிகாரம் வேணாம் தீபா, இதை இப்பயே மறந்துடு அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, ரம்யா என் அத்தை ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறது நீ பார்த்தியல்ல அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, தீபா உன் அத்தை ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத பார்த்தேன், அவங்க உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொன்னாங்க. ஆனால் அவங்க உயிரை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் உயிருக்கு ஏதாவது ஆகிட்டுன்னா என்ன பண்ணுறது தீபா? அதனால் தயவு செஞ்சு இந்த பரிகாரம் வேணாம், வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. அதுக்கு டக்குன்னு அங்கே இருக்கிற சாமியார் சொல்கிறாரு, இங்கே பாருமா ரம்யா, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருந்த? இந்த பரிகாரம் சாதாரண விஷயம்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? இந்த பரிகாரத்தை செஞ்சா அதுக்கான பலன் என்ன தெரியுமா? ஒரு உயிரையே காப்பாற்றுற அளவுக்கு பவர் கிடைக்கும். அதனால் இந்த பரிகாரத்தை எல்லாம் நீ சாதாரணமாக நினச்சிடாத. இங்கே பாருமா தீபா, யார் என்ன சொன்னாலும் உன் அத்தையை காப்பாற்றணும்னா இந்த பரிகாரத்தால் மட்டும்தான் முடியும். அதனால் நீ கண்டிப்பாக இந்த இடத்த விட்டு போய் தான் ஆகணும். போயிட்டு தண்ணியில் மிதந்து உன் அத்தையை காப்பாற்று அப்படின்னு சொல்ல, நம்ம தீபா சொல்கிறாங்க, சாமியாரே நீங்கள் சொன்னதை நான் கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபா கிளம்புறாங்க. அப்போ ரம்யா டக்குன்னு தீபாவை தடுக்கிறாங்க. தீபா ஒரு நிமிஷம் நில்லு, நான் சொல்கிறது கேளு அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ரம்யா நீ என்ன சொன்னாலுமே கேட்குறதுக்கு நான் கண்டிப்பாக தயாராக இல்லை. எனக்கு முழு கவனமுமே என் அத்தையை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான். அதனால் ரம்யா நீ மன்னிச்சிடு, நான் என் அத்தையை காப்பாற்றுறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அப்போ ரம்யா நேராக அந்த சாமியாரை பார்த்து, டே சேகர், நான் சொன்னதை விட சூப்பராக நடிச்சிட்டேன், உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லு, எல்லாத்தையும் நான் அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுறேன் அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு, மேடம் வேணாம் மேடம், நீங்கள் பேசின காசையே கொடுங்க, எனக்கு அதை விட அதிகமாகலாம் வேணாம் அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இல்லை எனக்கு ரொம்ப நாளாக தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்தவளோட உயிர் இன்றைக்கி போக போகுது அப்படின்னு. இதை கேட்டுட்டு சேகர் அதிர்ச்சியாகி, என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அப்புறம் அந்த தீபாவை நீரில் மிதக்க சொல்கிறேன்னா எதுக்கு? அவளை தீட்டு கட்டுறதுக்காக தான் நான் அப்படியே சொல்லியிருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு சேகர் அதிர்ச்சியாகி, என்ன மேடம் தீட்டு கட்டுற அளவுக்கெல்லாம் வந்துட்டீங்க, எதனால் அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, அது என்னுடைய பர்சனல் விஷயம், உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, உனக்கான பணம் உன் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும். அதுக்கு முன்னாடி நீ இந்த இடத்த விட்டு போகிறப்ப இங்கே ஆசிரமே இருந்ததுக்கான தடையுமே இருக்கக்கூடாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு சேகரும், நான் பார்த்துக்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரம்யா நேராக தீபாவை போய் பார்க்குறாங்க. தீபா சொல்கிறாங்க, இங்கே பாரு ரம்யா, பக்கத்தில் ஒரு அம்மன் கோவில் இருக்குது அப்படின்னு இங்கே உள்ளவங்க சொன்னாங்க, அந்த அம்மன் கோவிலுக்கு போயிட்டு என்னுடைய பரிகாரத்தை நிறைவேற்ற போகிறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, தீபா இப்போ கூட ஒன்றும் நேரம் ஆகலை, பரிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணால் பாதியிலேயே பரிகாரத்தை ஸ்டாப் பண்ணுறது தப்பு. அதனால் நான் இப்போவே சொல்கிறேன், நீ வா நம்ம வீட்டுக்கு போவோம். எப்படியா இருந்தாலும் அத்தை வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு தான் இருக்காங்க, அதுக்காக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, இங்கே பாரு, என் அத்தையை காப்பாற்றுறதுக்கு நான் என்ன எல்லைக்கு வேணுனாலும் போவேன் அப்படின்னு சாமியார்கிட்ட சொல்லிட்டேன். சாமியாரும் இந்த பரிகாரத்தை நான் கண்டிப்பாக பண்ணால் அத்தை பொழைச்சிருவாங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கையான வார்த்தை கொடுத்துருக்காரு. அதனால் எனக்கு அத்தையை காப்பாற்றுறதை தவிர்த்து வேறு எந்த எண்ணமும் எனக்கு இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபா போகிறாங்க. அப்போ ரம்யா டக்குன்னு தீபாட்ட, தீபா நீ ரொம்ப பிடிவாதமாக இருக்க அப்படின்னு. அப்போ டக்குன்னு ரம்யாவுக்கு ஒரு ஃபோன் வருது. அப்போ ரம்யா ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்ல, அப்போ ரம்யாவோட அப்பா தான் பேசுகிறாரு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, சொல்லுங்கப்பா என்னாச்சு அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அம்மா திடீர்னு எனக்கு நெஞ்சை வலிக்கிற மாதிரி இருக்குது, சீக்கிரம் நீ வீட்டுக்கு வரியா அப்படின்னு சொல்ல, ரம்யா அதிர்ச்சியாகி தீபாட்ட, தீபா அப்பா என்னன்னு தெரியல, திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாரு, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க, சரி ரம்யா நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, இனி மன்னிச்சிரு தீபா, உன் பக்கத்தில் என்னால் இருக்க முடியல அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, பரவாயில்ல ரம்யா, அப்பாவை ஃபஸ்ட்டு போய் பாரு, அப்பா தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யாவும், சரி தீபா இனி மன்னிச்சிரு, நான் போயிட்டு அப்பாவை பார்த்துட்டு உடனே வரேன், உன்னுடைய பரிகாரம் தான் சாயந்தரம் வரைக்கும் இருக்குமே அப்படின்னு. தீபாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரம்யா நேராக அவங்க அப்பாவை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு போகிறாங்க. இது அப்படியே ரம்யா செட்டப்பு தான். ரம்யா வந்துட்டு சேகர்கிட்ட சொல்லி அப்பா மாதிரி பேச வச்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபா
நேராக ஒரு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்றாங்க. கடவுளே, என் அத்தையை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை பண்ணுறேன். இந்த பரிகாரத்தை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு என் அத்தையை காப்பாற்றணும் அப்படின்னு. அந்த நேரம் பூசாரி வராரு. பூசாரி வந்துட்டு என்னம்மா அப்படின்னு கேட்க தீபா சொல்கிறேங்க, ஐயா நான் இந்த குளத்தில் நீந்தி என்னுடைய பரிகாரத்தை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு. அப்போ பூசாரி கேட்குறாரு, என்ன பரிகாரமா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறேங்க, ஐயா இது மாதிரி தண்ணியில் மிதந்தா ஒரு உயிரை காப்பாற்றுற அளவுக்கு பவர் கிடைக்கும்னு சொன்னாங்க. என் அத்தையோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் நான் வந்துட்டு தண்ணியில் நீந்தி என்னுடைய பரிகாரத்தை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு பூசாரி சொல்கிறாரு, என்னம்மா பரிகாரம் இது? இத்தனை வருஷமாக இந்த கோவிலில் நான் இருக்கேன், இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை நான் கேள்விப்பட்டதே இல்லையா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஐயா இந்த பரிகாரத்தை இந்த பக்கத்தில் ஒரு சாமியார் வந்திருக்காருல்ல புதுசாக, அவர்கிட்ட தான் நான் கேட்டேன் அப்படின்னு. அப்போ ஐயர் கேட்குறாரு, எந்த சாமியாரம்மா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறேங்க, ஐயா இந்த செங்கல்பட்டுக்கு ஃபேமஸாக ஒரு ஐயர் குருஜி வந்தார்ல, அவர் கேட்டது தான் நான் இதை பரிகாரம் செய்கிறதுக்கு ஐடியா கேட்டேன் அப்படின்னு. அப்போ ஐயர் கேட்குறாரு, எந்த சாமியாரம்மா அப்படின்னு சொல்லிட்டு தீபாட்ட கேட்க தீபா சொல்கிறாங்க, அவர் பேர் குருஜி, இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் அந்த வீடு இருக்குது அப்படின்னு. இது கேட்டுட்டு ஐயர் சொல்கிறாரு, ஏம்மா எங்கள் கோயிலுக்கு தாம்மா அந்த குருஜி வந்தார், இங்கே வா இந்த குருஜியான்னு காமி அப்படின்னு. அப்போ நம்ம தீபா போயிட்டு அந்த குருஜியை பார்க்குறாங்க. அப்போ அந்த குருஜி அவர் இல்லை. அப்போ தீபா சொல்கிறாங்க, அது இவர் இல்லை சார், வேறு ஒருத்தர் அப்படின்னு. அப்போ குருஜி கேட்குறாரு, இங்கே பாரு, நீ யாரை பார்க்க வந்தேன்னு உனக்கு தெரியுமா இல்லையா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, நான் அவரை முன்ன பின்ன பார்த்தது கிடையாது, செங்கல்பட்டில் ஒரு ஃபேமஸான குருஜின்னு சொன்னாங்க, அவரை பார்க்குறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு அந்த ஐயர் சொல்கிறாரு, இங்கே பாரு, உங்ககிட்ட சொன்னாங்கல்ல செங்கல்பட்டுக்கு ஒரு பூசாரி குருஜி வந்திருக்காருன்னு, அவர் யாருன்னு நீ கேட்டவங்க கிட்ட கேட்டுப்பாரு அப்படின்னு. அப்போ தீபாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக மைதிலிக்கு கால் பண்ணுறாங்க. மைதிலி ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்கள் தீபா அப்படின்னு சொல்ல, அப்போ தீபா சொல்கிறாங்க, இது மாதிரி சொன்னீங்கள்ல அண்ணி, செங்கல்பட்டில் ஒரு ஃபேமஸான குருஜி வந்திருக்காரு அப்படின்னு, அந்த குருஜியோட ஃபோட்டோ இருக்கா அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, இருக்கு தீபா, இந்த ஃபோட்டோ அனுப்பிவிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவோட ஃபோனுக்கு அந்த ஃபோட்டோ அனுப்பி விடுறாங்க. தீபா அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா தீபா பார்த்துட்டு வந்த சாமியாரே அது கிடையாது, கோயிலில் இருக்கிறவர் தான் அந்த சாமியார். அப்போ பூசாரி கேட்குறாரு, என்னம்மா குழப்பம் தீர்ந்துருச்சா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, குழப்பம் தீர்ந்துருச்சு ஐயா, அந்த பூசாரி இல்லைன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு. அப்போ ஐயர் கேட்குறாரு, இங்கே பாரு, நீ வேறு யாரையோ பார்த்துட்டு வந்துட்டு அவர் தான் குருஜின்னு நினச்சிக்கிட்டு இருக்க, அவர் ஒன்றும் குருஜி கிடையாது, உன்னை கண்டிப்பாக ஏதோ ஏமாற்றிருக்காங்க. நீ என்ன பண்ணுறன்னா இந்த குருஜிக்கிட்ட என்ன பண்ணணும்னு கேளு, உன்னுடைய என்ன குறையோ அதை போய் சொல்லு அப்படின்னு. தீபாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் கோவிலில் உட்காந்துருக்க அந்த குருஜியை போய் பார்த்து கையெடுத்து கும்பிட்றாங்க. அப்போ குருஜி நேராக தீபாவை பார்த்து, நீ பல குழப்பத்தோடு இருக்குன்னு நல்லாவே தெரியுது, உன்னைய நல்லா நம்ப வச்சு ஏமாற்றிருக்காங்க, நீ உன்னுடைய அத்தையோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் இங்கே என்னை தேடி வந்திருக்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, என் அத்தையோட உயிரை காப்பாற்றுறதுக்கு தான் நான் இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு தீபா சொல்கிறாங்க. அதுக்கு ஐயர் சொல்கிறாரு, அம்மா உன் அத்தையோட உயிரை காப்பாற்றுறதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தாம்மா, எங்கே பாரு, இந்த அம்மன்கிட்ட போய் வேண்டிக்க, என் அத்தையை காப்பாற்றுங்க அப்படின்னு. அதுக்கான பரிகாரம் ஒன்றுமே இல்லை, உன்னைய பார்த்தாலே உன் அத்தை குணமாயிருவாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம தீபா சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு. அப்போ குருஜி துண்ணூரை கொடுத்து, இதை கொண்டு போய் உன்னுடைய அத்தையோட நெத்தியில் பூசிவிடு அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஐயர் சொல்கிறாரு, இங்கே பாருமா, உன்னை நல்லா ஏமாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, நீ பார்த்துட்டு வந்த குருஜியே உண்மை கிடையாது, இங்கே இருக்கிறவர் மட்டும்தான் உண்மை, நீ நல்லபடியாக போயிட்டு உன் அத்தைக்கு இந்த துண்ணூரை பூசி விடு, இந்த அம்மன் கண்டிப்பாக உன் அத்தையை காப்பாற்றுவா அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா ரொம்ப சந்தோஷப்பட்டு நேராக ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. அப்போ ரம்யா நேராக தீபாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ நம்ம தீபா ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லு ரம்யா அப்படின்னு சொல்ல, அப்போ ரம்யா கேட்குறாங்க, என்ன தீபா பரிகாரத்தை ஆரம்பிக்கலையா அப்படின்னு கேட்க, அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை உனக்கு ஒன்று முக்கியமான விஷயம் சொல்லணும், நான் வந்துட்டு நேரில் சொல்கிறேன், நான் நேராக ஹாஸ்பிட்டல் போகிறேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு ரம்யா அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இது, இவள் ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு சொல்கிறாளே அப்படின்னு. அப்போ ரம்யா கேட்குறாங்க, தீபா அந்த பரிகாரத்தை பண்ணலையா, நீ எங்கே போகிற அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, அதுக்கான அவசியமே இல்லை, நான் குருஜியை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்ல ரம்யா அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன குருஜியை பார்த்தியா அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, இங்கே பாரு ரம்யா, குழப்பத்துக்கெல்லாம் நான் வீட்டில் வந்து விடை சொல்கிறேன், நான் போயிட்டு நேராக அத்தையை பார்க்க போகிறேன் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரம்யா செம்ம ஷாக் ஆகுறாங்க. என்ன நடக்குது இங்கே, அந்த தீபாவை ஒரு பரிகாரத்தை செய்ய சொன்னால் அவள் என்ன நேராக வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபா
நேராக மீனாட்சியை போய் பார்க்குறாங்க. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தீபா வந்துட்டியா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அத்தை கண் முழிச்சிட்டாங்களா அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, அதெல்லாம் கண் முழிச்சிட்டாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத தீபா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அத்தையை நான் பார்க்கணும் அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, அத்தையும் உன்னைய பார்க்கணும் தான் சொன்னாங்க, இன்னும் ஒரு 1/2 மறுபடியும் கண் முழிச்சிருவாங்க, அப்போ போய் பார்க்கலாம் அப்படின்னு. தீபாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரூமுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போயிட்டு அபிராமியோட நெத்தியில் துண்ணூறு பூசி விடுறாங்க. அப்போ அபிராமி லைட்டாக கண் முழிக்கிறாங்க. லைட்டாக கண் முழிச்சு நேராக தீபாவை பார்த்து, மருமகளே வந்துட்டியாமா அப்படின்னு கேட்க, அப்போ தீபா சொல்கிறாங்க, வந்துட்டத்த அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, என் உயிரை காப்பாற்றுறதுக்காக நீ என்ன பண்ணனே எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, என்னத்தை அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, உயிரை காப்பாற்றுறதுக்காக தாலியவே கைட்டி வச்சேன்னு மீனாட்சி சொன்னா, உன் பாசத்துக்கு முன்னாடி என் பாசம் தோற்று போயிருச்சு அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் மறுபடியும் உயிரோட நல்லபடியாக வரணுத்த, நீங்கள் இந்த தாலியை கார்த்திகையில் கொடுத்து கார்த்திக் சார் அவர் கையால் என் கழுத்தில் தாலி கட்டணும், அதான் என்னுடைய ஆசை அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, அதுக்கு என்ன, கண்டிப்பாக நல்லபடியாக வந்து தாலியை கார்த்திகையில் கொடுத்து உன் கழுத்தில் கட்ட வைப்போம்மா அப்படின்னு சொல்ல தீபா சந்தோஷப்படுறாங்க. அத்தை உங்களை மாதிரி ஒரு அத்தை கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, உன்னை மாதிரி ஒரு மருமக கிடைச்சதுக்கு தான் நான் கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா உன் கல்யாணத்தையும் கார்த்தியோட கல்யாணத்தையும் என்னால் பார்க்க முடியலை, ஆனால் இப்போ மறுபடியும் உங்கள் 2 பேரோட கல்யாணத்தை பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு அபிராமி சந்தோஷப்படுறாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, அத்தை இனிமேல் நம்ம வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்காக செங்கல்பட்டில் உள்ள குருஜியை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு. அப்போ அபிராமியும், செங்கல்பட்டில் ஃபேமஸான ஒரு குருஜின்னு சொல்லுவாங்களே அவரா அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, ஆமத்தை அவரை போய் நான் உங்களுக்காக பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, எனக்காக நீ இவ்வளோ தூரம் போயிட்டு வந்திருக்க அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க, அத்தை உங்களுக்காக நான் கோவிலில் உப்பில் நடந்தேன், தீச்சட்டி எடுத்தேன், அழகு குத்துன அத்தை அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, உண்மையாக சொல்கிற, நீயா பரிகாரம் செஞ்ச அப்படின்னு. அதுக்கு அருண் சொல்கிறாரு, ஆமாம்மா ஐஸ்வர்யா உங்களுக்காக காலையிலேயே கோயிலுக்கு போயிட்டு அவ்வளோ பெரிய பரிகாரத்தை பண்ணிட்டு வந்திருக்கா அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, இது வரைக்கும் ஐஸ்வர்யா பரிகாரம் பண்ணி என் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. ஏதாவது திட்டம் போட்டு இந்த சொத்தை எப்படி அடையலாம்னு பார்த்தது தான் நான் இத்தனை நாளும் பார்த்துருக்கேன். ஆனால் ஐஸ்வர்யா இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை செஞ்சாலா அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அத்தை நான் செஞ்ச பரிகாரம் தான் உங்களை இன்றைக்கி காப்பாற்றிருக்கு அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, அதுவும் சரிதான் ஐஸ்வர்யா, இத்தனை வருஷமாக பரிகாரம் செய்யாத நீ இப்போ பரிகாரம் செஞ்சுருக்கியன்னா கண்டிப்பாக என் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கோம் தான் அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, அம்மா இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, மறுபடியும் ஐஸ்வர்யா போயிட்டு அழகு குத்துறன்னு வேண்டியிருக்கா அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஐயோ மறுபடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அந்த இடத்துலேருந்து ஓடுறாங்க. இதை பார்த்துட்டு அங்கே உள்ளவங்கள்லாம் சிரிக்கிறாங்க. அப்போ அருண் சொல்கிறாரு, அம்மா உண்மையிலேயே ஐஸ்வர்யா உங்களுக்காக போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தாமா அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் கார்த்தி, ஐஸ்வர்யா கண்டிப்பாக நல்லது தான் யோசிப்பா அப்படின்னு. இன்னொரு பக்கம் அபிராமியை காமிக்கிறாங்க. அபிராமி வந்துட்டு கார்த்திகிட்டே கேட்குறாங்க, கார்த்தி உனக்கும் தீபாவுக்கும் மறுபடியும் நல்லா தடபுடலாக கல்யாணம் பண்ணிருப்பா அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, அதுக்கு என்னம்மா கண்டிப்பாக ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த ரம்யாவை காமிக்கிறாங்க. ரம்யா வேகமாக ஹாஸ்பிட்டல் வராங்க. வந்து பார்த்தா அங்கே தீபா இருக்காங்க. தீபாவை பார்த்த ரம்யாவுக்கு அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ நம்ம தீபாட்ட ரம்யா கேட்குறாங்க, தீபா என்னாச்சு தீபா கடைசியில் அப்படின்னு கேட்க, அப்போ தீபா சொல்கிறாங்க, ரம்யா நான் இங்கேருந்து கோயிலுக்கு போனேன்னா அங்கே ஒரு குருஜியை பார்த்தேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, நம்ம 2 பேரும் தானே போய் குருஜியை பார்த்தோம் அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, ஆமாம் ரம்யா நம்ம 2 பேரும் தான் போயிட்டு குருஜியை பார்த்தோம், அது உண்மையான குருஜியே இல்லை, அவர் ஒரு போலி, உன்னை ஏமாத்துறதுக்காக போலி வேஷம் போட்டு உன்னை ஏமாத்திருக்காரு அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, என்ன தீபா சொல்கிற அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஆமாம் ரம்யா நல்லா நம்மளை ஏமாத்திருக்காங்க, அந்த குருஜி வேஷம் போட்டவரே பொய் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா அதிர்ச்சியாகி, உனக்கு எப்படி தீபா தெரியும் அப்படின்னு சொல்ல, அப்போ தீபா சொல்கிறாங்க, இது மாதிரி நான் வந்துட்டு கோயிலுக்கு போனேன்னா பரிகாரம் பண்ணுறதுக்கு ஒரு குளத்தை தேடினேன். அப்போ ஒரு அம்மன் கோவில் இருக்கிற ஒரு குளம் கிடச்சிச்சு. அங்கே போயிட்டு சாமி கும்பிடும் பொழுது தான் ஐயர் சொன்னார், அங்கே ஒரு குருஜி வந்திருக்காரு, அவரை பார்த்தா
நல்லது நடக்கும்னு சொன்னார். நான் உடனே சொன்னேன், நான் ஒரு குருஜியை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், எந்த குருஜி அப்படின்னு கேட்க நான் பேர் சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னார், அப்படிப்பட்ட குருஜியை நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் இங்கே ஒருத்தர் வந்திருக்காரு, அவரை போய் பார்த்தீங்கன்னா உனக்கு நல்லது நடக்கும்னு சொன்னார். நானும் போய் அவரை பார்த்தேன். அப்போ அவர் வந்துட்டு எனக்கு துண்ணூறு கொடுத்து அத்தையோட நெத்தியில் பூசி விட சொன்னார். அத்தைக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு. உடனே நானும் கொண்டு வந்து பூசி விட்டேன். அத்தைக்கு இப்போ உடம்பு சரியாயிட்டு அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, தீபா நீ அந்த பரிகாரத்தை செய்யாமல் இருந்திருக்கே, உனக்கு ஏதாவது ஆகிட்டுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கக்கா, இங்கே பாரு ரம்யா, கண்டிப்பாக எனக்கு எதுவும் ஆகாது. ஏன்னா அத்தைக்கு உடம்பு சரியாயிட்டில்ல, இனிமேல் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் பார்த்துட்டு வந்த குருஜியே வந்து உண்மையான குருஜி கிடையாது. நான் போயிட்டு அவர் இடத்த பார்த்தேன், அங்கே உள்ள அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே அப்புறப்படுத்திட்டாரு, உன்னைய நல்லா ஏமாத்திருக்காரு அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா நினைக்கிறாங்க, தீபாவுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. ரம்யா ரொம்ப கோவப்படுறாங்க. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, இங்கே பாரு ரம்யா, யார் ஃபோன் பண்ணாலும் இனிமேல் நம்பாத, எல்லாருமே உங்ககிட்ட பணம் இருக்குன்னு நல்லா ஏமாத்துறாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யாவும் சரி தீபா, நான் யாரையும் நம்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபா நேராக கார்த்திக்கிட்ட போயிட்டு, கார்த்திக் சார், இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தீபா கார்த்தியோட நெத்தியில் துண்ணூரை பூசி விடுறாங்க. இதை பார்த்துட்டு ரம்யா செம்ம டென்ஷன் ஆகி அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, கடைசி ஒரு வாய்ப்பாக தீபாவை போட்டு தள்ளலாம் அப்படின்னு பார்த்தேன், அதுவும் மிஸ் ஆகிருச்சே அப்படின்னு செம்ம கோவப்படுறாங்க. அப்போ தீபா வந்துட்டு நேராக ரம்யா கிட்ட, இங்கே பாரு ரம்யா, உனக்கும் அந்த குருஜிக்கிட்ட ஒரு பரிகாரம் கேட்டேன். அவர் என்ன சொன்னாருன்னா, உன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கிட்டால் போதும் அப்படின்னு சொன்னார். அது எந்த எண்ணம்னு தெரியல, ஆனால் அவர் சொன்ன வார்த்தையை மட்டும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு ரம்யா செம்ம டென்ஷன் ஆகிக்கிறாங்க. ரம்யாவோட எண்ணம் என்னென்னா கார்த்தியை அடையணும் அப்படிங்கிறது தான் ரம்யாவோட எண்ணம். அதை தான் குருஜி ஒளிவு மறைவாக சொல்லியிருக்காரு. இதை கேட்டுட்டு ரம்யா செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. ரம்யா நினைக்கிறாங்க, இந்த தீபாவை போட்டு தள்ளணும் அப்படின்னு முடிவு பண்ணோம், அதுவும் வந்து மிஸ் ஆகிருச்சு, இனிமேல் அந்த தீபாவை என்ன பண்ணுறது அப்படின்னு ரம்யா பிளான் பண்ணுறாங்க. அப்போ நம்ம தீபா வந்துட்டு நேராக கார்த்திக்கிட்ட போயிட்டு, கார்த்திக் சார், இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அத்தை வந்து தாலியை எடுத்து கொடுக்க அத்தையோட கண் முன்னாடி நம்ம 2 பேரோட கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம தீபா. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி சொல்கிறாரு, தீபா நமக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. அப்போ நம்ம கார்த்திக்கு ஒரு கால் வருது. என்னென்னா ரியாவுடைய இடம் எங்கே இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சு போகுது. அப்போ கார்த்தி கேட்குறாரு, அந்த ரியா எங்கே இருக்கா அப்படின்னு. அப்போ போலீஸ் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அந்த வீடியோகிராஃபர் இருக்கான்னா அவனை நாங்கள் பிடிச்சிட்டோம், அவன் அந்த வீடியோ ப்ரூஃபை எங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டான். இது மாதிரி அந்த ரியா எங்கே இருக்காளோ அந்த இடம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, வேறு எங்கேயும் இல்லை, அந்த ஐஸ்வர்யோட அம்மா வீட்டில் தான் அந்த ரியா இருக்கா அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ போலீஸ் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இப்போதைக்கு இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது, நீங்களும் யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம், சொல்லாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. ஏன்னா நீங்கள் வெளியில் சொன்னீங்கன்னா அந்த ஐஸ்வர்யா வந்து அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக வந்துட்டு அந்த ரியாவை வேறு இடத்துக்கு மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தியும் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ தீபா கேட்குறாங்க, சார் என்னாச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா அந்த ரியா எங்கே இருக்காளோ அந்த இடத்த கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு. தீபாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா வந்துட்டு நேராக அந்த ரம்யாவை பார்க்க போகிறாங்க. ரம்யா கேட்குறாங்க, ஏன் இதுக்கு என்னை பார்க்க வந்திருக்கு அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அந்த தீபாவை யாருக்கும் தெரியாமல் நீ கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனது எனக்கு நல்லாவே தெரியும், அவளை அங்கே கொண்டு போய் வச்சு தீர்த்து கட்டலாம் அப்படின்னு தானே கூட்டிகிட்டு போனேன், கடைசியில் என்னாச்சு, அவள் செம்மையாக உன்னை ஏமாற்றிட்டாளா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஏய் என்ன பேசுகிற அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, ஆமாம் நான் கூட்டிகிட்டு போனேன், ஆனால் அவள் என்னை ஏமாற்றி இங்கே வந்துட்டா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இன்னுமே ஒரு சில வாய்ப்பு இருக்குது, அவளை ஈஸியாக இந்த உலகத்தை விட்டு அனுப்பலாம், நீ மட்டும் எனக்கு உதவி பண்ணினா அப்படின்னு. இது கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன், என்ன பண்ணணும்னு சொல்ல அப்படின்னு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அப்கமிங் எபிசோடு கொண்டு போகிறாங்க. இதே மாதிரி தொடர்ந்து இந்த வீடியோஸை பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நியூவாக வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.